எழுதி வச்சுக்கோங்க ஐயா, எழுதி வச்சுக்க. எங்க அண்ணன் சேவியர் குமார துள்ள துடிக்க தேவாலயத்தில் வச்சு அந்த திமுக செயலாளர் ரமேஷ் பாபு அந்த இதுல இருக்கக்கூடிய தேவாலயத்தில் இருக்கக்கூடிய சாமியார் 2 பேர் சேர்ந்து எங்க அண்ணனை கொண்டுட்டீங்க. எங்க அண்ணன் கண் அசைச்சா போதும், மரியாதையா ஒழுங்கா சொல்றோம், வெறி கொண்டு இருக்கிறோம். திராவிட பன்றிகளே, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கான எச்சரிக்கை. உங்கள் அன்பு புதல்வன் நாளை எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி முடிசூட இருக்கக்கூடிய உதயநிதி அண்ணன் ஒழுங்கா உங்க ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு 2 நாள்ல சிறையில் இருக்கணும். இல்ல தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கும், ஆட்டத்தில் நுழைக்கப்படும். ஒரு திமுக யாருகிட்ட இங்க இருந்து சொல்றோம், புனித ஆலயத்து முன்னாடி சொல்றோம். என்னடா பண்ணா எங்க அண்ணன் சேவியர் குமார்? என்ன பண்ணா? கொள்ளையடிச்சானா? திருநானா? அயோக்கியத்தனம் பண்ணானா? 4 பொண்டாட்டி கட்டினானா? என்ன பண்ணா? ரமேஷ் பாபுங்கிற நாய் என்னென்ன பேசியிருக்கு எடுத்து பாரு. வளையோடியில வருது, கேட்க முடியல, காது கொடுத்து கேட்க முடியல. உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? அங்க நடந்த அத்தனை திருட்டுகளும் கொள்ளைகளுக்கு எதிராக நின்றான். கேட்க ஆள் இல்லை நினைச்சிட்டு ஆடிட்டு இருக்காதீங்க. பெருங்கண்டனத்தை பதிவு பண்றோம், காவல்துறைக்கு எச்சரிக்கிறோம். நீங்க திமுகக்கே சொம்பு அடிக்காதீங்க. பல தடவை சொல்லியிருக்கு, திருப்பவும் சொல்றோம். அன்பு காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊதியம் பெற்றுக் கொண்டிருப்பது ஐயா ஸ்டாலினும் அவர் அன்பு புதல்வன் உதயநிதியிடம் கேட்டுக் கொண்டிருக்கலாம். நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம். உனக்கு பென்ஷன் கொடுங்க, சீமானின் தம்பிகள் வந்துருவோம், வச்சு செஞ்சு விட்டுருவோம். ஒருதலை பட்சமா நடந்துக்காதீங்க. இதே திமுகவோட ஒரு ஒன்றிய செயலாளர் நாம் தமிழர் கட்சியினால் கொலை செய்யப்பட்டு இருந்தால் என்ன பண்ணிருப்பான்? நேரம் என்னென்ன பண்ணிருப்பா? ஒரு ஊடகம் காட்டுதா? ஒரு ஊடகம்? எந்த ஊடகம் காட்ட மாட்டேது. நினைச்சு பாருங்க, எங்கள் அண்ணன் சீமான் எடுக்காத போராட்டமே இல்லை. எல்லா போராட்டங்களையும் கையில் எடுத்திருக்கிறார். ஏதாவது செய்தி இன்னைக்கு பாரு. நேற்று எங்க அண்ணன் சசி என்ன சொன்னாரு? 1000 கோடி செலவு பண்ணி சேலத்தில் மாநாடு. என்ன விலங்குகளுக்கு மாநாடு? அந்த மாநாடு விலங்குகளுக்கான மாநாடு. ராஜ தர்பாரா பேட்டி கொடுக்கிறான். தர்பார் அட நாசமா போறவனே, உலகத்தில் கடல் பட கடந்து படைபட நடத்தி போர்பட செய்து உலகத்தின் பல்வேறு நாடுகளை கட்டி ஆண்ட எங்கள் தாத்தன் ராஜராஜ சோழன் வேகாத வெயில சாஞ்சு கிடக்கிறான்டா. உனக்கு தர்பார் கேட்குது, தர்பார். ஒரு நாள் இந்த சீமானின் தம்பிகள் இந்த நாடு சிக்கும். அன்னைக்கு வைக்கிறோம். வயிறு எரியுது. சென்னையில் செத்தான், அவளை பரிதவிச்சான். எத்தனை உயிர்கள் பரிதவிச்சு வெள்ளத்தில்? எத்தனை கோடி செலவு பண்ண? கன்னியாகுமரியில் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு, எத்தனை பேர் செலவு பண்ண? திருநெல்வேலியில் எத்தனை கோடி செலவு பண்ண? ஆனால் உனக்கு இங்கே கேட்குது 1000 கோடியில். அறிவார்ந்தவர்களை, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திருடர்கள் முன்னேற்ற கழகம். இங்க இருந்த செந்தில் பாலாஜிக்கு என்னடா தொழில்? சோதிமணிக்கு என்னடா தொழில்? சொல்ல, என்ன தொழில்? அரசியல் தான் தொழில். ஒரு நாள் வருவோம், திமுக இருக்க அத்தனை அமைச்சர் உள்ள போறோம், உள்ள தள்ளுவோம். நினைச்சதெல்லாம் பண்றானுங்கப்பா. எங்க கட்சியில இருந்து பஞ்சமலைக்கு போன ஒரு பரதேசி இருக்கு. அதை நான் இன்னைக்கு பார்க்கிறேன் பொதுக்குழுல. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் கண்டான். அண்ணா ராஜீவ் அண்ணா, நாங்க தமிழர்கள், நீங்க திராவிடர்கள். அவர் பேசாரு, நாங்க தான் பறைசாற்றுகிறோம். அவர் சொல்றாரு, ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிரான போர் இல்ல ராஜா. எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்னதான், ஆரியம் திராவிடம் ஒரு நாள் கைகோர்ப்பானர். ஆரிய திராவிட இரண்டுக்குமான ஒரே எதிரி தமிழரா, தமிழ் தேசியம். யாருக்கிட்ட நாங்க சொல்றோம் பாரு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்கு உள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. ஒழுங்கா இருந்துக்குங்க. என்னென்ன அட்டகாசம் பண்ண முடியும் அத்தனை கட்டாசம். அங்க இருக்க கோடம்பாக்கத்தில் இருக்க பேருந்து நிலையத்தை தூக்கிட்டு வந்து கிளாம்பாக்கத்தில் போடுறான். எதுக்கு? நான் நல்லா இத்தனை பேர் அறிவார்ந்த இருக்கீங்க, பேருந்து நிலையத்தை மாற்றிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால் போக்குவரத்து நெரிசலாக இருக்கும். சரி, நெரிசலுக்கு என்ன பண்ணால் 40 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை போடுங்க. அப்போ அந்த 40 கிலோமீட்டர் பேருந்தில் தானே வரணும். அப்போ இங்கே நெரிசல் ஏற்படுமா ஏற்படாதா? கொஞ்சம் கூட புத்தி சுவாதனை இல்லை, மூளை இல்லை. அங்கே 100 கோடி, இங்கே 300 கோடி, எவன் அப்போ முடி சொத்து. ஆனால் நாம் தமிழர் அரசு ஒரு நாள் அமையும். எங்கள் அண்ணன் சீமானின் நாம் தமிழர் அரசு அடைந்த பின்பாக
டென்மார்க் என்ற ஒரு நாடு இருக்கின்றது. அந்த நாட்டில் எப்படி போக்குவரத்து நடைபெறுகிறதோ அதே போல் செய்வோம். என்ன செய்வீங்க? ஒருத்தனா காரில் போகாதாடா முட்டாள், 1000 ரூபா டீசல் வீணா போகுதுடா, பெட்ரோல் வீணா போகுது, 2 பேரா காரில் போகாத, தனி மகிழுந்த பயன்படுத்தாத, நாட்டுக்கு கேடு, வருமான இழப்பு, எல்லாரும் சேர்ந்து பொது பேருந்தை பயன்படுத்து, மெட்ரோ ட்ரெயினை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு அறிவார்ந்த சமூகத்தை வளப்படுத்தி வளர்த்துவோம். அதுதான் சரியான முறை. டென்மார்க் நாட்டிலே இங்கே தனியாக காரில் BMW போனால் இங்கே பெரிய பணக்கார நினைப்பு, அங்கே தனியாக ஒரே ஒரு நபர் மட்டும் காரில் போனால் அவனை கேவலமாக பார்ப்பான். எப்படி அங்கு தனி ஒரு நபர் ஒரு மகிழுந்திலே போகும்போது அவனை கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாற்றி இருக்கிறார்களோ அதே போல நாம் தமிழர் அரசு அமையும் பட்சத்தில் நாங்களும் அறிவார்ந்த சமூகமாக இந்த இனத்தை மாற்றுவோம். பேர் வைக்கிறீங்க, நீ பாரு, அங்கே பேருந்து நிலையம் திறந்தா கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் 100 பேருந்து நிலையம், வெறி நெஞ்சு முழுக்க வெறி இருக்கு. இன்னும் காதுகளில் எங்கள் அண்ணன் பேசி கத்துனது ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம இனத்தை கொள்றாங்க, ஓடி வாங்கன்னு அண்ணன் சொன்னது கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ கருணாநிதினு பேரை வச்சுக்கிட்டே இரு. ஜல்லிக்கட்டு மைதானம் திறந்தா கருணாநிதி, மதுரையில் நூலகம் பிறந்தா கருணாநிதி. என்னதான்டா நாங்கள் பண்ணுறது? நீ செஞ்சிக்கு பக்கத்தில் ஒரு பேருந்து நிலையத்தை திறந்துருக்காங்க, அதுக்கு பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சுருக்காங்க அஞ்சுகமால் பேருந்து நிலையம். கேட்டால் முதல்வரோட பாட்டி, அதாவது ஆத்தான்னு சொல்லுவோம்ல நம்ம இதில் பேச்சு முடியல, அவங்களோட பாட்டி அப்படின்னு சொல்லி அஞ்சுகமால்னு பேர் பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. ஏன்டா அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? எத்தனை பேர் எங்கள் பாட்டைங்க இருக்கானுங்க, எத்தனை பேர் இருக்காங்க? கரிகால பெருவளத்தான் இருக்காங்க, வேலுநாச்சியா இருக்காங்க, அழகுமுத்து கொண்டு இருக்காங்க, பெரும்பிடுகு இருக்காங்க, தீரன் சின்னமலை இருக்கிறாரு, எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள் போராடியவர்கள். அவர்கள் பேரெல்லாம் இல்லாமல் அஞ்சுகமால் பேரை வைக்கிறார். கேட்டால் முதலமைச்சரோட ஆத்தாவுங்க அதனால பேர் வச்சோம் அப்படின்ற. சரி ரைட்டு, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார் பேர், அவங்க ஆத்தா பேர் அஞ்சுகமால் பேரை வச்சுட்டீங்க. நாளைக்கு ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் அண்ணன் உதயணனை கொண்டு வரணும் துடிச்சுக்கிருக்கீங்க. சரி உதயணன் வர வாய்ப்பே இல்லை, ஒரு வேளை வர்றாருன்னு வச்சுக்கோ, இவங்கெல்லாம் ஆக்கி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எங்கள் உதயணன் ஆசைப்படுறாரு, நான் எங்கள் ஆத்தா பேரெல்லாம் வைக்கணும் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படின்னா எத்தனை ஆத்தா பேர் வைக்கிறது? எத்தனை ஆத்தா பேர் வைப்பீங்க? நீ நினச்சி பாரு. மொத வைக்க வேண்டியதான். ஐயா கருணாநிதியுடைய முதல் மனைவி பத்மாவதி பஸ் ஸ்டாண்ட் அப்படி வைப்பீங்களா? எப்படி வைப்பீங்க? வைக்க வேண்டியதான். எங்கெங்கெல்லாம் மினி பஸ் நிற்குதோ அந்த ஊரெல்லாம் வைக்க வேண்டியதான். எங்கள் ஆத்தா பேருந்து நிலையம், எங்கள் ஆத்தா பேருந்து நிலையம்னு கொதிச்சு போயிருக்கோம். எவ்வளோ நாளைக்கு தான் கத்துறது? போராடிக்கிட்டே இருக்கோம், எண்ணிலடங்காத போராட்டங்கள். அறிவார்ந்த பெற்றோர்களை எங்கள் அண்ணன் கையில் எடுக்காத போராட்டமே கிடையாது. முல்லை பெரியாரா சீமான், கச்சத்தீவா சீமான், காவிரி பிரச்சனையா சீமான், ஹைட்ரோ கார்பனா சீமான், ஜல்லிக்கட்டா சீமான், புயலா சீமான், எல்லாத்துக்கும் சீமான். ஆனால் ஓட்டு போட மட்டும் திமுக அதிமுக. இன்னைக்கு சொல்றாங்க நாங்கள் 80 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டாங்க நீட்டுக்கு. வாங்கி என்ன பண்ணுவீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு? சத்தியம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இருக்கவங்க யாரும் வாக்குச்சாவடிக்கு சென்று நான் திமுகவுக்கு ஓட்டு போடலாம் நினச்சிக்கிருக்கேன். என் சித்தப்பன் பெரியப்பன், என் தம்பி தங்கச்சி, என் மாமச்சானம் போட மாட்டேன். ஏன்னா எல்லாம் திரண்டுட்டான், எல்லாம் தயாராக இருக்கான். எப்படா வரும் தேர்தல் அடித்து பாரு, போட்டு பார்க்கறனாலேன்னு பாருங்க ரெடியாக இருக்கான். எங்களை விட வயதில் மூத்தவர்கள் தான் இருக்கீங்க. திமுகவுக்கு போட்டே பழகிட்டேன், திமுகவுக்கு தான் போடுவேன், ஏடிஎம்கே போட்டே பழகிட்டேன், காங்கிரஸுக்கு போட்டே பழகிட்டேன் நினைக்கிறீல்ல? ஒரு தடவை நினச்சிப்பாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து ஐயா முதல்வர் அவர்கள் மது ஒழிப்புக்கு போடுவேன்னு சொன்னார். என்னாச்சு நேரம் வரை? அண்ணன் உதயன் என்ன சொன்னார்? நான் வந்த உடனே நீட்டை ஒழிப்பனார். எப்படின்னா ஒழிப்பீங்கன்னு கேட்டதுக்கு அது ரகசியம், அது சூட்சமம், எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி கொஞ்சம் காதலையாவது சொல்லுங்கண்ணே. 3 வருஷம் ஆச்சுண்ணே நீங்கள் வந்து, அதுக்கப்புறம் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்கண்ணே? அறிவாளர்களை இவர்கள் அழைத்தும் நாடகம். இவர்களுக்கு செஞ்சிருக்காங்களா ஒரு ஐஎன்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி ஏத்துக்குமா? நீட் விலக்கு தமிழ்நாட்டுக்கு ஏத்துக்குமா? ஆனால் நாங்கள் பறைசாற்றுகிறோம், சீமானின் தம்பிகள் பறைசாற்றுகிறோம். நாங்கள் ஒருவேளை 40 தொகுதிகளிலும் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்றால் எந்த கட்சி ஆட்சி அமைதோ அமையோ தமிழர் நிலத்திற்கு கச்சத்தீவை மீட்டு கொடு, நீட்டுக்கு விலக்கு கொடு அப்படின்னா உங்க கூட கூட்டணி வா போடுவோம்.
பேசுவாங்களா இவங்க? ஒருவேளை ஜெயிச்சுட்டு மோடி வந்துருவாரு பல பேர் சொல்கிறான்.